அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க மண்ணிலே தமிழுக்காக ஒரு கொண்டாடப்படுகின்ற இந்த அருமையான விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் இந்த விழாவை சிகாகோ தமிழ் சங்கம் நடத்துவது மிக பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக அடுத்த ஆண்டு இங்கு நடைபெறவிருக்கின்ற 5வது உலக திருக்குறள் மாநாடு பற்றிய ஒரு அறிமுகமும் நடப்பது பெருமைக்குரியது. இந்த பகுதியிலே 5வது உலக திருக்குறள் மாநாட்டினுடைய மையப்பொருள் பற்றி பேசுமாறு என்னை கேட்டார்கள். அந்த மையப்பொருளை விளக்குவதற்காக நான் இங்கிருக்கின்றேன். இதில் குறிப்பிடத்தகுந்தது என்னவென்றால், இந்த மாநாட்டிற்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கருத்து அல்லது அடிக்கருத்து அல்லது பொருண்மை என்பது திருக்குறள் ஒரு உலக பொது நூல் என்பது. திருக்குறள் உலக பொது நூல் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இதை எப்படி உலகமே ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஆராய்ச்சி பூர்வமாக அறிவுபூர்வமாக இதை எப்படி எடுத்துச் செல்வது என்பதுதான் இந்த மாநாட்டு தொடர்களுடைய குறிக்கோள். 2016ஆம் ஆண்டு இந்து மக்கடல் தீவில் உள்ள அழகான நாடான மொரிஷியஸில் இந்த முயற்சி கால் கொள்ள தொடங்கியது. ஒரு தேசிய கருத்தரங்கு இதை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த தேசிய கருத்தரங்கில் திருக்குறள் எப்படி ஒரு உலக பொது நூலாகும் என்கின்ற ஒரு வினாவினை தொடுத்து அந்த வினாவிற்கு விடை தருமாறு நாங்கள் பல ஆய்வுகளை நிகழ்த்தினோம். அந்த ஆய்வின் முடிவாக தொடர்ந்து உலகளவில் மாநாடுகளை நடத்துவது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். முதல் மாநாட்டினை வள்ளுவர் பிறந்த ஊராக கருதப்படுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைநகரான நாகர்கோயிலில் நடத்த திட்டமிட்டோம். திருக்குறள் உலக பொதுமுறை என்கின்ற தலைப்பில் பல்வேறு நாட்டு அறிஞர்களும் இங்கு ஆய்வுரை வழங்கினார்கள். ஏறத்தாழ 150 கட்டுரைகள் படிக்கப்பட்டது. 20 நாடுகளை சார்ந்த அறிஞர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஆய்வுரை வழங்கினார்கள். இந்த மாநாடு ஒரு அறிவுபூர்வமாக அல்லது ஆய்வுபூர்வமாக ஒரு கருத்தை நிலைநிறுத்தியதை கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். எப்படி இந்த திருக்குறள் உலக பொதுமுறை ஆனது என்பது நமக்கெல்லாம் வியப்பு தருகின்றது. 1812ஆம் ஆண்டுதான் முதலாக ஓலைச்சுவடியிலிருந்து திருக்குறளானது நூலாக பதிப்பிக்கப்பட்டது. அதுவரை தமிழர்களுக்கு பெருமளவிற்கு இந்த நூலை பற்றி தெரியாது. 19ஆம் நூற்றாண்டு முதல் திருக்குறள் என்பது ஒரு பெரிய நூல் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட செய்தது இந்த வெளியீடு. ஆனால் இதற்கும் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னரே ஐரோப்பிய நாடுகளுக்கு திருக்குறள் பயணம் செய்தது என்பது நம்மை வியக்க வைக்கின்றது. 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சில போர்த்துகீசிய அறிஞர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ திருத்தொண்டர்கள், இந்த திருக்குறள் பற்றிய பல குறிப்புகளை எழுதி வைத்தது நம்மை வியப்பில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து பெஸ்கி என்கின்ற இத்தாலிய நாட்டு அருட்தொண்டர் 1730ஆம் ஆண்டில் திருக்குறளை உலக செம்மொழிகளுள் ஒன்றான லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். ஆக திருக்குறளானது இப்பொழுது ஓரளவிற்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பரவ ஆரம்பித்தது. இதைத் தொடர்ந்து பல்வேறு மொழிபெயர்ப்புகள் வந்தன. ஐரோப்பா முழுவதும் திருக்குறள் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு இலக்கியமாக மாற ஆரம்பித்தது. இதைத் தொடர்ந்து திருக்குறள் ஆசிய நாடுகளுக்கும் பயணம் செய்தது. ஆசிய நாடுகளில் குறிப்பாக கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் திருக்குறள் பயணம் செய்தது. அதுபோன்று சைனாவில் பெரிய அளவிற்கு அது ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தியது. இவற்றை எல்லாம் ஆராய வேண்டும், திருக்குறளுடைய உலக பயணத்தை பற்றி ஆராய வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு மாநாட்டினை நாங்கள் லிவர்பூல் மாநகரில் நடத்தினோம். இங்கிலாந்து நாட்டில் உள்ள லிவர்பூல் மாநகரம். இந்த நகரத்தில் நடத்திய மாநாட்டிற்கு திருக்குறள் பியாண்ட் த ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் தமிழ் இந்தியா என்கின்ற தலைப்பை கொடுத்திருந்தோம். திருக்குறள் எப்படி தமிழ்நாட்டில் இருந்து ஐரோப்பா சென்று ஐரோப்பாவில் இருந்து பிற நாடுகளுக்கு பரவி எப்படி ஆசிய நாடுகளுக்கு சென்றது என்கின்ற ஒரு பயண ஆய்வு போன்று இந்த மாநாட்டை அமைத்திருந்தோம். இதிலும் ஏறத்தாழ 20 நாடுகளை சார்ந்த அறிஞர்கள் பங்கேற்றார்கள்.
100க்கு மேற்பட்ட கட்டுரைகள் படிக்கப்பட்டது. இதனால் திருக்குறளினுடைய உலகளாவிய பயணம் தெளிவுபடுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அடுத்த மாநாடு, 3வது மாநாடை ஆஸ்திரேலியா நாட்டில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். ஏனென்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏராளமாக வாழ்கின்ற நாடு ஆஸ்திரேலியா நாடு. ஆக ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நாம் இந்த திருக்குறள் பற்றிய இன்னொரு பரிமாணத்தை நாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கின்ற, பல்வேறு பண்பாட்டு குழுவினர், மொழிக்குழுவினர் வாழ்கின்ற ஒரு இடத்திலே திருக்குறள் எப்படி தாக்குப்பிடிக்க முடிகின்றது என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்து சமுதாய நல்லிணக்கமும் திருக்குறளும், திருக்குறள் இதே மல்டி கல்ச்சர்டு கண்ட்ரி என்கின்ற அடிப்படையிலே ஆராய்ச்சி தொடர்ந்தோம். அந்த ஆராய்ச்சியிலும் எங்களுக்கு ஏராளமான முடிவுகள் கிடைத்தது, ஏராளமான தரவுகள் கிடைத்தது. இந்த பின்னணியில் 4வது மாநாட்டை நாங்கள் யுனெஸ்கோ கலையரங்கில், டெல்லியில் உள்ள யுனெஸ்கோ கலையரங்கில் வைப்பது என்று முடிவு பண்ணினோம். அதற்குரிய ஒரு தலைப்பாக திருக்குறள் ஒரு அமைதியை வலியுறுத்துகின்ற இலக்கியம், இட் இஸ் எ பீஸ் லிட்ரேச்சர் என்கின்ற பின்னணியிலே நாம் அதை எடுத்துச் சென்றோம். போர்களுக்கு பின்னால் அமைதி ஏற்படுகின்றது. இந்த 1ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஏராளமான நாடுகள், ஏராளமான அமைப்புகள் அமைதியை பற்றி பேச ஆரம்பித்தன. போரினால் ஏற்படுகின்ற விளைவுகளும், போரை புறக்கணித்த ஒரு சமுதாயத்தினால் ஏற்படுகின்ற மன அமைதியும் இப்பொழுது இலக்கிய அடிக்கருத்தாக மாற ஆரம்பித்தது. ஏறத்தாழ 300-400 அமைப்புகள், பல்கலைக்கழகங்களுடைய துறைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்றெல்லாம் இந்த அமைதியை தேடுகின்ற அடிக்கருத்து பற்றி ஆராயத் தொடங்கின. இந்த பின்னணியில் ஏன் திருக்குறளை பார்க்கக்கூடாது என்று நாங்கள் எண்ணினோம். ஏனென்றால் போருக்கு பின் அமைதி என்பது ஒரு சமுதாய நீதியாக மாறிவிட்டது. சங்க இலக்கியம் போரால் நிறைந்த ஒரு சமுதாயத்தை காட்டுகின்றது. அந்த சமுதாய பின்னணியில் இருந்து ஒரு அமைதியான சமுதாயத்திற்கு திரும்புகின்ற ஒரு நிலையை திருக்குறள் காட்டுகின்றது என்று நாங்கள் இந்த தலைப்பில், திருக்குறள் ஒரு அமைதி இலக்கியம், திருக்குறள் ஒரு சமுதாய இணக்க இலக்கியம் என்கின்ற அடிப்படையிலே திருக்குறளினுடைய கருத்துக்களை நாங்கள் இந்த புதிய சமுதாயத்தோடு ஒப்பிட்டு ஆராய ஆரம்பித்தோம். கிறிஸ்து பெருமான் பீஸ் மேக்கர் என்று குறிப்பிடுவார். அமைதியை நிலைநாட்டுகின்ற மனிதர்கள். Blessed are the peacemakers, for they are considered to be the children of God என்று கூறுவார். இந்த பீஸ் மேக்கிங் கேரக்டர்ஸ், அமைதியை நிலைநாட்டுகின்ற மனிதர்களை பல்வேறு செம்மொழி இலக்கியங்களும் நமக்கு காட்டுகின்றன. வள்ளுவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை காண ஆரம்பித்தோம். வள்ளுவர் சான்றோன் என்கின்ற ஒரு பாத்திரத்தை படைக்கின்றார். இந்த சான்றோன் என்பவனுக்கு சங்க இலக்கியத்தில் வீரன் என்று பொருள். ஆனால் திருக்குறளுக்கு வரும்போது அவன் ஒரு அறநெறியினுடைய குறியீடு, ஒரு எத்திக்கல் கோடு என்கின்ற அடிப்படையிலே அந்த சான்றோனை அவர் வளர்த்து செல்கின்றார். இந்த சான்றோன் என்பதற்கு அடிச்சொல்லாக அமைவது சால்பு என்று கூறுவார். சால்பு என்றால் அன்பு, வாய்மை, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம் ஆகிய அனைத்தும் இணைந்ததுதான் சால்பு. இந்த சால்பை உடையவன் சான்றோன் என்று பேசுவது மட்டுமல்ல, திருக்குறள் சான்றோன் என்கின்ற ஒரு மைய பாத்திரத்தை அடித்தளமாக கொண்டு சுழல்வதை நாம் பார்க்கின்றோம். திருக்குறளுடைய ஒரு கதைத்தலைவன் யார் என்று கேட்டால் சான்றோன் தான். சான்றோன் ஏற்பவையெல்லாம் அறமாகின்றது, சான்றோன் பழிப்பவையெல்லாம் அறத்திற்கு மாறுபட்ட செய்திகளாக அமைகின்றது. ஆக சான்றோன் என்கின்ற ஒரு முற்போக்கு பாத்திரத்தை படைத்து அவன் மூலமாக அறக்கருத்தை வள்ளுவர் வற்புறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இதைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் சிகாகோவில் திட்டமிட்டிருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய தலைப்பாக உலக பொது இலக்கியம் என்று கொடுத்திருக்கின்றோம். உலக பொது இலக்கியம் என்று சொல்லும் போது ஒவ்வொரு இனக்குழுக்களும் அறநெறி இலக்கியங்களை தோற்றுவித்திருக்கிறது. ரோம சமுதாயத்திலே அறநெறி இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. எகிப்திய சமுதாயத்திலே அறநெறி இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. அவ்வாறு சீனர்கள் மத்தியிலும் அறநெறி இலக்கியங்கள் முகிழ்த்தெழுந்திருக்கின்றன. வட இந்திய மரபுகளிலும் அறநெறி இலக்கியங்கள் தோன்றி இருக்கின்றன. இந்த அறநெறி இலக்கியங்கள் அனைத்தையும் தனித்தனியாக எடுத்து திருக்குறளோடு ஒப்பிட்டு திருக்குறள் எந்த நிலையில் அவற்றையெல்லாம் மிஞ்சி நிற்கிறது என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும்.
இந்த தரவுகளின் அடிப்படையில் சில அறிக்கைகளை தயாரித்து யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த யுனெஸ்கோ போன்ற உலக தழுவிய நிறுவனங்கள் எல்லாம் திருக்குறளை தி புக் ஆஃப் த வேர்ல்ட் என்று அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீராத வேட்கையில், ஒரு தீராத தேடுதலில் தான் நாம் இப்பொழுது சிகாகோ நகரத்தில் இந்த 5வது மாநாட்டினை அடுத்த ஆண்டு நாம் நடத்த இருக்கின்றோம். இதில் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த அறிஞர்கள் கலந்து கொள்வார்கள். நிச்சயமாக இந்த மையப்பொருளும் இந்த அடிக்கருத்தும் இந்த ஆராய்ச்சியும் திருக்குறள் ஆராய்ச்சியில் ஒரு பெரிய திருப்பு மையமாக அமையும் என்பதிலும், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியினுடைய கூற்றை மெய்ப்பிக்கும் வகையிலும் அமையும் என்று நம்புகின்றோம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டுகிறேன். வாழ்க வளர்க.